வணக்கம், நான் தான் உங்களை யாழ்ப்பாணம் சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் கேரனார் 2 இடத்துக்கு போக போகிறேன். அந்த கேரனார் சந்தியில் இருந்து கேரனாரை சுற்றி என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த சந்தி மட்டும் கூட்டி கொண்டே காட்ட போகிறோம், உங்களுக்கு கேரனார் சந்தி மட்டும். அதுக்கு போய் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வீடியோவை முழுசாக பாருங்க. நாங்கள் 2 பேரும் தான் போக போகிறோம். சும்மாண்ணாவே சரியா அவன் தான் போட்டு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரனாருக்கு போகிறதுக்குரிய பிரதான வீதி அதுதான். பாதிக்க சொன்னால் கேரளாவுக்கு போகிறதுக்கு ரோட் தெரியுது. வடிவாக இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டேன். அந்த கேரளா தீவுக்கு போகிறதுக்குரிய சந்தியிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டேன். பாருங்க, காற்றடிக்குது, சரியான காற்றடிக்குது. அது அலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. இப்போ இது என்ன பெப்? இது ஒரு பெப் பாருங்க. இந்த பெப் என்னன்னு சொன்னா, இந்த பெப்புக்கெல்லாம் வந்து கேரனாருக்கு தண்ணி போடுறது, குடிநீர் போகிறது. ஏன்னு சொன்னால் கேரனார் வந்து கேரனாரில் இருக்க கிணறு எல்லாம் வந்து நிலத்தடி நீர் வந்து உப்பு. கேரனாரில் இருக்க நிலத்தடி நீர் எல்லாம் உப்பு. அதனால் வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்து இந்த பெப்பால் வந்து இந்த குழாயால் கேரனாருக்கு தண்ணி கொடுக்குறவங்க. டச் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு காட்டினா நான் ஒரு வீடியோ எடுத்தேன். சின்ன பிள்ளை வந்துருந்தார் ஒரு பொடியன். அப்புறம் யாருன்னு சொன்னாங்க மாமாண்ட மகன். அவர் ஆட்டோ போகுது, நாங்கள் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம். அதான் இப்போ கண்டுறாங்க இந்த ரோட்டில் போய்க்க. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இப்போ செல்ஃபி எடுக்க போகிறார். அருளான வந்து நான் மோத காட்டுறேன், ஒதுக்கா பாடுறேன். மற்றது இதை தாண்டி போகிறதுக்கு முதல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையில எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த வேலையில இல்லாமல் என்னன்னு சொன்னால், பிடிக்கிறார்கள் வந்து ரால் கூடான்னு சொல்கிறோம். ரால் பிடிக்கிறதுக்காக வேண்டி ரால் கூட போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிரதான வீதியால் பஸ் எல்லாம் போகுது. நாங்கள் இப்போ போக போகிறோம்.
முன்னாளைக்கும் கேரனாருக்கு முடப்பட்ட பிரதான வீதியை தாண்டி வந்துட்டேன். இந்த தாண்டும் போது 9 பாலம் இருந்தது, குட்டி குட்டி பாலங்கள். நாங்கள் வேகமாக வரும்போது பார்க்க முடியலை, தாண்டி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரனருக்குரிய நுழைவாயில் நிற்கிறோம். அது ஒன்று தெரியுதா உங்களுக்கு? அது வந்து கேரனருக்குரிய நுழைவாயில், அதாவது அந்த தீவு தான் அது. இது வந்து ரோட்டு போட்டிருக்கிறதுல வந்து தெரியலை. இதெல்லாம் தண்ணி நின்றது முதல். இதுக்குள்ள எல்லாம் நிறைய தண்ணி நிற்கும் மழை வந்தால். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட தாவரமெல்லாம் நட்டு வச்சுக்காங்க. இதெல்லாம் தண்ணி நின்றது. இப்போ மழை வந்து கொஞ்சம் குறைவட்டதால் தண்ணி இல்லை. பார்ப்போம் கேரனர் நுழைவாயில் தாண்டி அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நுழைவாயிலுக்கிட்ட வந்துட்டேன், கேரனருக்குரிய நுழைவாயிலுக்கிட்ட வந்துட்டேன். இதான் நாங்கள் வந்த பாதை. இதான் வந்து கேரனருக்குரிய நுழைவாயில். அங்கால வந்து கரைநகர். இதில் வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு. கரைநகர் பிரதேச சபை வரவேற்கின்றது. 3 மொழியிலேயும் இருக்குது. மற்றது இதான் வந்து கரைநகருக்குரிய நுழைவாயில். கரைநகரில் வந்து இன்னொரு சிறப்பம்சம்னு சொன்னால், கரைநகரில் இருக்கிற மரங்களில் வந்து பனை மரம் தான் நிறைய நிற்குது. பனம் காடுன்றே சொல்லலாம் பார்க்க. கடற்கரையை சுற்றியெல்லாம் பனை மரம், தென்னை மரங்கள். மற்ற வந்து கற்றாழை நிறைய நிற்குது. மற்ற நிறைய கடற்கரை, அதாவது வந்து பீச் நிறைய வந்து பீச் இருக்குது. சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வரவங்க. இந்த இப்போ வைரஸ் பிரச்சனை, அதாவது கொரோனா வைரஸ் பிரச்சனையால் வந்து ஆக்கள் வேறு வர்றது குறைவு. இது வந்து கரைநகர் தீவு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த நுழைவாயில் தாண்டி போன அங்கால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மற்றது வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. மற்ற இங்கே சாமான்களுக்கு தட்டுப்பாடு, தண்ணிகளுக்கெல்லாம் தட்டுப்பாடு. அந்த காட்டின உங்களுக்கு குழாய் பின்னுக்கு வருது, குழாய் அந்த பைப்பாலம் வந்து அதில் பைப் கொண்டு வருது. அந்த பைப்பாலம் வந்து தண்ணி வாருது. தாண்டி போய்கொண்டிருக்கேன். கரைநகருக்குரிய பிரதான சந்திக்கு வந்து நிற்கிறேன். அது வந்து பெட்ரோல் செட் இல்லை பச்சை கலரில் இருக்குது தானே, அது வந்து பேருந்து நிலையம். மற்றது இப்படியே போனோம்னு சொன்னால் இது வந்து பேருந்து போகுது பாருங்க. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை, பிரதான சந்தை. அங்கால வந்து வைத்தியசாலை எல்லாம் இருக்குது நிறைய. இந்த கரைநகரில் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் தண்ணிக்கு பிரச்சனை. மற்றது வந்து சாப்பாடு சாமான் எல்லாம் வந்து தூரத்தில் தான் பெறணும். இப்போ அதனால் வந்து கிடைக்கிற பிரச்சனை. மற்றது படிக்க போகிற ஆக்கள், மற்றது வந்து வைத்தியசாலைக்கு போகிற ஆக்களுக்கு எல்லாம் சிக்கல். இங்கே வைத்தியசாலை இருக்குது தூரடங்கள், அதாவது வந்து பெரிய நோய் இல்லாதன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு தான் போகணும், யாழ்ப்பாண பிரதான வைத்தியசாலைக்கு. இதை தாண்டி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி. அங்கால பேருந்து இல்லை, நான் சொன்னேன் உங்களுக்கு, அதுதான் இது ஏடிஎம் பீப்புள்ஸ் பேங்க். கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவில் இந்த கரைநகர் சந்தியில் இருக்க கோவில். இது வந்து கேணி.
வந்துட்டேன். கேரனார் சந்தியை தாண்டி வந்து இந்த ரோட் வந்து கெசுரினா பீச்சுன்னு சொல்லி இருக்கிற இடத்துக்கு போகுது. கேரனாவில் இருக்க கெசுரினா பீச், அந்த பீச் செம்மையாக இருக்கும் பார்க்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஆனால் அந்த வீடியோ வந்து கெசுரினா பீச்சுன்ற இடம் தான். இப்படி நேராக போனால் வந்து கெசுரினா பீச்சுன்ற ஒரு கடற்கரை வரும். அந்த வீடியோவை அடுத்த வீடியோவை போடுறேன். சரியா? இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினை அமர்த்தி விடுங்க. மெட்டாக சேவ் பண்ணிவிடுங்க. நான் இந்த கேரனாரில் இருக்கிற கேரனார்ன்ற லொக்கேஷன் மட்டும் வந்து என்னென்ன பிரபலமாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் போடுறேன். வீடியோ முடிக்க போகிறேன்.